நம்முடைய பகுதி பொறுப்பாளர் பண்ணோம். இப்ப 11 கலசம் வச்சுதான் பூஜை பண்ணிருக்கோம். 108 கலசம் வச்சு அம்மாவே வந்து பூஜை பண்ணாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பஞ்சபாண்டவர்கள் வந்து சிவலிங்கத்தை வந்து பூஜை பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை. ஆனா ஆதிபராசக்தியினுடைய வடிவமா அவனே ரூபமா எடுத்து வந்த அந்த ஆதிபராசக்தி இந்த செம்போட கிராமத்தை வந்து இந்த புண்ணிய சேர்க்கிறது இந்த இடத்துல இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கோ அத்தனை பேருக்கு அம்மாவுடைய அருள். இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு வந்து வந்தா மட்டும் அவங்க இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு அம்மாவுடைய அருள். இந்த மண்டலத்துல வந்து மாலை போடுறவங்க அத்தனை வேண்டதை அம்மா கண்டிப்பா செய்து. ஏன்னா நம் தஞ்சை மாவட்டத்தில் இன்னைக்கு நாளொரு 500 மண்டலங்களுக்கு மேல செயல்பட்டு இருக்கு. ஆனா இந்த 5 மாவட்டத்துல இந்த மன்றம் முதன்மை மன்றம் ஃபர்ஸ்ட் மன்றம் ஆரம்பம் செய்யறோம். இந்த சோழ காலத்துக்கு இதுதான் முதல் மன்றம். இதெல்லாம் ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். இத்தனை மன்றம் இருந்தாலும் எங்க மன்றம் தான் முதல் மன்றம். மன்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்ப அடைஞ்சீங்களோ உங்க மன்றத்துல உங்க வீட்டுல உங்களுக்கு கல்யாணம் நாளா அம்மாட்ட வந்து வழிபாட்டு கொடுத்து பூஜை பண்ணி வாங்கிக்கோங்க. எங்க பையனுக்கு பிறந்த நாளா நம்ம வாரியம் கோயில்கள் பண்றோம் இல்லையா, அபிஷேகம் கொடுத்து பண்றோம் இல்லையா, அது மாதிரி இங்க வந்து சக்தியை பார்த்து சக்தி என் பையனுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு வழிபாடு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் கல்யாணம் கொடுத்து அன்னைக்கு வழிபாட்டு செய்யலாம். உங்க கல்யாண நாளா, உங்க வீட்டுல மற்றபடி நல்ல விசேஷங்களா, இன்விடேஷன் அம்மாட்ட கொண்டாந்து வச்சு ஒரு வழிபாடு கொடுத்து செஞ்சுட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா இது அம்மாவுடைய பாதம் பட்ட இடம், தெய்வத்தினுடைய திருப்பாதம் பதிந்த இடம் இந்த இடம். அதனால அம்மாவுடைய அருள் பரிபூர்ணமாக நிறைந்த இடம் இது. சோழநாட்டிலே ஆதிபராசக்திக்கு என்று முதலிலே அன்னை குடியிருந்த இடம். அதனால உங்களுடைய எல்லா மனக்குறைகளும் எல்லா பிரச்சனைகளும் தீரும். அதனால நிறைய பேர் எல்லா சக்தி மாலைகளும் போடுங்க. சக்தி மாலைகள் முடியுமே போடுறது கஷ்டம் இல்லை, ஏன்னா கூட்டம்லாம் குறைஞ்சிச்சு. நைட்டுலாம் மருவத்தூர்ல நேரம் தான் வந்தேன். அங்கதான் இருமுடிக்காரங்க தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேருக்கு மேல இருமுடி செலுத்துறாங்க. ஏன் அப்படின்னா இந்த லீவ் வரும்ல, பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் வரும்ல, அந்த டயத்துல எல்லாரும் போய் அங்கே ஒரே குதூகலம் ஆயிடுது. அதனால இப்ப எல்லாம் குறைஞ்சிருச்சு, லீவும் முடிஞ்சது, கூட்டமும் குறைஞ்சது. போனீங்கன்னா ஃப்ரீயா போகலாம். போகும்போது கருவாரிக்கு பக்கத்துல போகும்போது 2 வழி இருக்கு. 2 வழி இருக்குன்னா கருவறைக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு தெற்கு பக்கமா திரும்புற ஒரு வழி இருக்கு, அம்மாவை பார்த்துட்டு வடக்கு பக்கமா திரும்புற ஒரு வழி இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தெற்கு பக்கமா திரும்புற வழியை பார்த்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெற்கு பக்கமா போற வழியில போய் திரும்புறீங்கன்னா கருவறை அம்மாவை தரிசனம் பண்ணலாம், அடிகளாரை தரிசனம் பண்ணலாம். நம்ம ஆண்டியூர் அம்மா அவர்களையும் சிலை ரூபமா அங்க எழுதியிருக்காங்க, அதையும் பார்த்துட்டு 2 தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும். வடக்கு பக்கமா திரும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா கருவறை அம்மா மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால எல்லாம் இப்படி போய் தெற்கு பக்கமா திரும்புற லைன்ல போங்க. அடிச்சு முடிச்சுட்டு போவாதீங்க. தூரமா போகும்போது எட்டிலிருந்து போகும்போது அம்மா பார்த்துட்டே போங்க. கிட்ட போனீங்கன்னா இழுத்து விட்டுருவாங்க. கிட்ட போய் அம்மா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. தூரமா போகும்போது உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லி அம்மா நல்லா பார்த்துட்டே போகணும். கிட்ட போய் அபிஷேகம் பண்றதை மட்டும் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி திரும்பினீங்கன்னா முடியாதீங்க. அடிகளாருடைய திருவுருவ சிலை பிரதட்சணை பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் நீங்க என்ன வச்சாலும் அதை ஆதிபராசக்தி எடுத்துட்டு கொடுத்து வல்லமை அடிகளாருக்கு மட்டுமே உண்டு. அவர்கிட்ட என்ன கேட்டீங்கன்னாலும் தரும். நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேண்டுதலை தெய்வத்திற்கு நிறுவனாலும் நீங்க யாரை குருவா நினைச்சு வழிபடுறீங்களோ அவங்க மூலமா அதை எடுத்து போகும்போது தெய்வம் உங்களுக்கு உடனடியா சொல்லி கொடுக்கும். அதனால உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அம்மாட்ட போய் குருவிட்ட போய் அம்மா என் குடும்பத்துல பிரச்சனை, என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னு அம்மாட்ட வேண்டிக்கணும். அதிகாரத்துக்கு முன்னாடி வேண்டிக்கணும். இதுக்கு முன்னாடி மேல்மரத்தினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்னா 10 வருஷமா அடிகளாருடைய ஜோதியில கலந்துருக்கிறாரு. நீங்க ஆரம்பத்தில போய் அம்மாட்ட கேட்டா பலன் கிடைக்குமான்னு காலகட்டங்கள்லாம் மாறி போய் அடிகளாருடைய அந்த
சிலை சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க நின்று என்ன கேட்குறீங்களோ அதை தகர்த்துட்டாங்க அம்மா பார்த்துட்டு. நீங்க சாதாரணமா அழைச்சிட்டு போனாலும் சரி, சாதாரணமா அழைச்சிட்டு போய் இதை எனக்கு செஞ்சு கொடுமா அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுக்கும். உணவுலே உணர்றாங்க. இப்ப அம்மா அந்த அங்க எந்த அளவுக்கு வைப்ரேஷனோட இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க மேல் வரணுக்குள்ள நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கிறதுக்காக உங்களோட வேண்டுதல் கண்டிப்பா அம்மா நிறைவேற்றி கொடுக்கும். அதனால நீங்க கூட்டத்துல போகும்போது வக்கீல்